வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். தலைமை செயலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். புதுச்சேரி காவல்துறையில் உதவி ஆய்வாளர் பணிக்கு நடைபெற்ற தேர்வில் ஊழல் முறைகேடு. தேர்வை ரத்து செய்துவிட்டு வெளிப்படைத்தன்மையோடு நடத்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வலியுறுத்தல். பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு வழங்க வலியுறுத்தல். 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அரை நிர்வாணத்துடன் பிச்சை எடுத்து போராட்டம். சுற்றுலா படகு இயக்க அனுமதிக்க வேண்டி சுற்றுலா படகு இயக்கும் மீனவர்கள் வலியுறுத்தல். சுற்றுலாத்துறை அலுவலகம் முற்றுகை. இனி விரிவான செய்திகள். ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி தலைமை செயலகத்தை முற்றுகையிட 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பேரணியாக சென்றனர். புதுச்சேரி கல்வித்துறையில் பணியாற்றி வரும் 292 ஒப்பந்த ஆசிரியர்கள் மற்றும் பால சேவிகாக்கள் ஆசிரியர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி கடந்த 1 மாத காலமாக பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். உண்ணாவிரத போராட்டமும் நடத்தி ஆசிரியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி வந்தனர். ஆனால் எந்தவித கோரிக்கைகளையும் நிறைவேற்றப்படவில்லை. இந்த நிலையில் இன்று ஆசிரியர்கள் காமராஜர் சிலை அருகே இருந்து தலைமை செயலகத்தை நோக்கி 100க்கும் மேற்பட்டோர்கள் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரணியாக சென்று கோஷங்களை எழுப்பினர். இதனால் சிறிது நேரம் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி காவல்துறையில் உதவி ஆய்வாளர் பணிக்கு நடைபெற்ற உடற்தகுதி தேர்வு மற்றும் எழுத்து தேர்வில் ஊழல் முறைகேடு நடந்துள்ளது. எனவே தேர்வை ரத்து செய்துவிட்டு வெளிப்படைத்தன்மையோடு மறுதேர்வு நடத்த வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் நடந்து முடிந்த உதவி ஆய்வாளர் பணிக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்படுவதற்கு தடை செய்யப்பட்ட ஒரு நிறுவனத்தை தேர்வு செய்ய அனுமதித்துள்ளனர். ஏற்கனவே வழக்கு விசாரணையில் உள்ள ஒரு நிறுவனத்தை வைத்து ஆட்களை தேர்வு செய்வது என்பது உள்நோக்கம் கொண்டது. இது விதிமுறையை மீறும் செயலாகும். தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு வேலை வழங்க வேண்டும் என்பதற்காக அவசரமாக எழுத்து தேர்வு நடைபெற்றுள்ளது. இதில் ஊழல் முறைகேடு நடந்துள்ளது. இதனை உடனடியாக ரத்து செய்துவிட்டு வெளிப்படைத்தன்மையோடு மறுதேர்வு நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார். புதுச்சேரியில் இதுவரை 3 முறை காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை பாஜகவினர் தாக்க முயன்றுள்ளனர். இது தொடர்கதையாக உள்ளது. இதனை கண்டித்து பிஜேபி அலுவலகம் எதிரே காங்கிரஸ் கட்சி கொடியுடன் போராட்டம் செய்யும் பொழுது அவர்கள் தடியுடன் தங்களை தாக்க வந்தனர். இதிலிருந்து அவர்கள் ரவுடி கட்சி என்பது தெளிவாகி உள்ளது என்று தெரிவித்த நாராயணசாமி, ராகுல் காந்தி உருவ பொம்மை எரிக்கப்பட்டதற்கு பிஜேபிக்காரர்களை கைது செய்யாமல் காங்கிரஸ் கட்சியினரை கைது செய்து காவல்துறை ஒருதலை பட்சமாக செயல்பட்டுள்ளது. பிஜேபிக்கு சாதகமாக செயல்பட்டு வருகிறது காவல்துறை. பிஜேபியின் அராஜகத்திற்கு காவல்துறை துணை போகிறது என்று குற்றம் சாட்டினார். புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவியை பிஜேபியினர் தரக்குறைவாக பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தனிப்பட்ட வாழ்க்கை என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. இந்த நாகரிகம் கூட தெரியாமல் பிஜேபியினர் தரம் தாழ்ந்து நடந்து கொள்வதாக விமர்சித்தார். இந்த பேட்டியின் போது காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி உடன் இருந்தார். 108 ஆம்புலன்ஸ் பணி ஓட்டுநர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஓட்டுநர்கள் சுகாதாரத்துறை வாயில் முன்பு அரை நிர்வாணத்தில் பிச்சை எடுத்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி சுகாதாரத்துறையில் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டவர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களை கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக பணி நிரந்தரம் செய்யாமலும் மற்றும் ஊதிய உயர்வு வழங்கப்படாமலும் உள்ளதாக கூறி ஓட்டுநர்கள் கடந்த 10 நாட்களாக பல்வேறு போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி சுகாதாரத்துறை வாயில் முன்பு ஓட்டுநர்கள் ஒன்றிணைந்து அரை நிர்வாணமாக சாலையில் செல்பவரிடம் பிச்சை எடுத்து நூதன முறையில் கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் சுற்றுலா படகு இயக்கும் ஒரு சிலர் செய்யும் தவறால் ஒட்டுமொத்தமாக சுற்றுலா படகுகளை இயக்க தடை விதிக்கும் சுற்றுலாத்துறை அதிகாரிகளை கண்டித்து சுற்றுலாத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு மீனவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் சுற்றுலா படகுகளை அனுமதி பெற்று இயக்கி வருகின்றனர். அனுமதி பெற்று படகுகள் இயக்கப்பட்டு வந்த நிலையில் ஒரு சிலர் அனுமதி பெறாமல் இயக்கி வருவது கண்டறியப்பட்டுள்ளது.
மேலும் அனுமதி பெறாமல் இயக்கும் படகுகள் சமீப காலமாக விபத்துக்குள்ளாகி உயிரிழப்பு நடைபெற்று வருகிறது. இதனை அடுத்து சுற்றுலாத்துறை மற்றும் கடலோர காவல்படை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் சுற்றுலா இயக்கப்படும் அனைத்து படகுகளும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனை கண்டித்து சுற்றுலா படகுகளை இயக்கும் மீனவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் உப்பளம் சாலையில் உள்ள சுற்றுலாத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு சிலர் செய்யும் தவறால் ஒட்டுமொத்த சுற்றுலா படகுகளையும் நிறுத்துவது நியாயமற்றது என்றும் உடனடியாக படகுகளை இயக்க அனுமதி அளிக்க வேண்டும் என கோரி போராட்டத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மீனவர்களுக்கு ஆதரவாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் போராட்டத்தில் ஈடுபட்டு தங்களது ஆதரவை தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் வி புதுப்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் வி புதுப்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலகணபதி, ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ பாவாடை ராயன், ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி கோவிலில் மயான கொள்ளை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. கடந்த வெள்ளிக்கிழமை அன்று சிறப்பு அபிஷேகம், காப்பு கட்டுதல், ஏரிக்கரையில் சக்தி கரகம் ஜோடித்து ஆலயம் வந்தடைதல், கூழ் வார்த்தல், ஊரணி பொங்கல், அன்று இரவு அம்மன் வீதி உலாவும், சனிக்கிழமையன்று அங்காளம்மன் வேடம் அணிந்து மயானம் சென்று கொடியேற்றுதல் நிகழ்ச்சியும் முக்கிய நிகழ்வாக நேற்று நிசாசனி ரணக்களிப்பு அம்மன் ஆலயத்தில் நிசாசனி வதம் செய்து குடலை எடுத்து மாலை அணிந்து ஈரலை கவ்வி முரம் ஏந்தி அம்மன் வீதி உலாவுடன் பாவாடை ராயன், வீரபத்திரன், பூதகாளி, காட்டேரி, குரத்தி, வல்லாளன் வேடமணிந்து மயானம் சென்று மயான கொள்ளையிடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்ற சில்லறை நாணயங்கள், தங்கள் விளைநிலங்களில் விளைந்த காய்கறிகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொள்ளையிட்டு தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். மேலும் மாதந்தோறும் அமாவாசை அன்று ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வி புதுப்பாக்கம் கோவில் நிர்வாகத்தினர், கிராம பொதுமக்கள் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி மண்ணின் மைந்தர்கள் தேசிய அளவிலான 3A சைடு வாலிபால் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று பெருமை சேர்த்துள்ளனர். 2 நாட்களுக்கு முன்பு சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடைபெற்ற தேசிய 3A சைடு வாலிபால் போட்டியில் 18க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் கலந்து கொண்டன. இதில் புதுவை மாநில அணியும் சிறப்பாக பங்கேற்றது. புதுவை 3A சைடு வாலிபால் அசோசியேஷன் சார்பில் அரியாங்குப்பத்தைச் சார்ந்த சேர்மன் முருகன் அவர்கள் வீரர்களுக்கு சீருடை மற்றும் தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து அணியை போட்டிக்காக அனுப்பி வைத்தார். இப்போட்டி லீக் முறையில் நடைபெற்றது. அரையிறுதியில் மும்பை அணியை எதிர்கொண்ட புதுவை அணி 2-0 என்ற கணக்கில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இறுதிப் போட்டியில் தெலுங்கானா அணியை எதிர்கொண்ட புதுவை வீரர்கள் மீண்டும் 2-1 என்ற கணக்கில் அபார வெற்றி பெற்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினர். புதுவை திரும்பிய வீரர்கள் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை சந்தித்து ஆசீர்வாதமும் வாழ்த்துக்களும் பெற்றனர். இந்த வெற்றிக்காக சங்க நிர்வாகிகள் மற்றும் அரியாங்குப்பத்தைச் சேர்ந்த தலைவர் விஜயகுமார், திருக்காஞ்சியைச் சேர்ந்த செயலாளர் உடற்கல்வி ஆசிரியர் விமல்ராஜ் மற்றும் அரியாங்குப்பத்தைச் சேர்ந்த துணை செயலாளர் காவல்துறை அதிகாரி மோகன்ராஜ் ஆகியோர் வீரர்களுக்கு முழுமையான ஆதரவும் ஒத்துழைப்பும் வழங்கினர். இந்த சாதனை புதுவை மாநிலத்திற்கு மிகுந்த பெருமையை ஏற்படுத்தியுள்ளது. இடையார்பாளையம் அரசு நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்ற விவேகானந்தர் பிறந்தநாள் விழாவில் முனைவர் சுந்தரமுருகன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசளித்து உரை நிகழ்த்தினார். புதுச்சேரி மக்கள் நலன் அறக்கட்டளையின் சார்பாக சுவாமி விவேகானந்தரின் 164வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள இடையார்பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சுவாமி விவேகானந்தர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு சிறப்பு விருந்தினர் கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன், மாணவர்கள், தலைமை ஆசிரியர்கள் மலரஞ்சலி செலுத்தினர். சுவாமி விவேகானந்தர் பிறந்தநாள் விழாவில் கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் அவர்கள் கலந்து கொண்டு விவேகானந்தரின் சிறப்புகள் குறித்து மாணவர்களிடையே உரையாற்றினார். பின்னர் மாணவர்களுக்கு மக்கள் நலன் அறக்கட்டளையின் சார்பாக பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த விழாவில் புதுச்சேரி மக்கள் நல அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் முகேஸ்வரி மற்றும் செயலர் பவானி மற்றும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியினை பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் சிறப்பாக ஒருங்கிணைத்திருந்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.
ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குறிஞ்சி நகர் பகுதியில் சாலைகள் அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து அடிப்படை வசதிகள் தொகுதி முழுவதும் அனைத்தையும் நிறைவேற்றியுள்ளார் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன். அந்த வகையில் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர் 2வது குறுக்கு தெரு மற்றும் 6வது குறுக்கு தெரு உள்ளிட்ட பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால்கள் அமைப்பதற்காக ரூபாய் 30,15,000 செலவில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். புதுவை காலாப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட பெரிய காலாப்பட்டு பகுதியில் தொகுதி வளர்ச்சிக்காக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பில் பூமி பூஜைகள் செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். புதுவை காலாப்பட்டு பகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக கல்யாண சுந்தரம் உள்ளார். இவர் கடந்த 5 ஆண்டுகளில் அடிப்படை வசதிகளான சாலை வசதிகள், குடிநீர் மற்றும் விளையாட்டு மைதானங்கள், மீனவர்களின் மேம்பாட்டுகள் அனைத்தையும் முழுமையாக நிறைவேற்றியுள்ளார். அந்த வகையில் தொகுதி வளர்ச்சிக்காக இறுதிக்கட்ட பணிகளாக காலாப்பட்டு தொகுதியில் விளையாட்டு மைதானம் அமைக்க பொதுப்பணித்துறை சேமிப்பு நிதி மூலம் 1.20 கோடி மதிப்பீட்டில் சுனாமி குடியிருப்பின் உள்ளே விளையாட்டு மைதானம் அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். அதன் தொடர்ச்சியாக விளையாட்டுத்துறை மூலமாக சுனாமி குடியிருப்பு அருகே கைப்பந்து ஆடுகளம் அமைக்க ரூபாய் 15,88,000 மதிப்பீட்டிலும், பெரிய காலாப்பட்டு பகுதியில் யூ வடிவ வாய்க்கால் மேம்படுத்த 26,79,000 மதிப்பீட்டிலும், பாராளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் மூலம் பெரிய காலாப்பட்டு பகுதியில் கருமாதி கொட்டகை மற்றும் யூ வடிவ வாய்க்கால் அமைக்க 39 லட்சம் மதிப்பீட்டிலும் பல்வேறு பணிகளை சுமார் 3 கோடி மதிப்பீட்டில் பூமி பூஜை செய்து சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், பாஜக நிர்வாகிகள், PMLK அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள், மீனவர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கிருபாலயா ஆசிரம மாணவர்களுக்கிடையே முனைவர் சுந்தரமுருகன் விழிப்புணர்வு உரை நிகழ்த்தினார். விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் பகுதியில் கிருபாலயா ஆசிரமம் இயங்கி வருகிறது. இந்த ஆசிரமத்தில் உள்ள அருட் சகோதரிகள் 50க்கும் மேற்பட்ட குழந்தைகளை வளர்த்து பராமரித்து வருகின்றனர். அவர்களுக்கு கல்வி போதித்தும் வருகின்றனர். கண்டாச்சிபுரம் மேல்வாளை பழனிவேல் ITI மற்றும் உயர்நிலைப் பள்ளியின் தாளாளர் டாக்டர் ராஜேந்திரன் உதவியோடும் ஆதரவோடும் கிருபாலயா ஆசிரமத்தைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட மாணவர்களும் அருட் சகோதரிகளும் புதுச்சேரி மாநிலத்திற்கு வருகை புரிந்திருக்கின்றனர். அவர்களை அபயம் தொண்டு நிறுவனர் கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் வரவேற்று புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் அமைந்துள்ள கலை மற்றும் கைவினை கிராமத்திற்கு அழைத்து சென்று அவர்களுக்கு அங்கு பத்மஸ்ரீ முனிசாமி சுடு களிமண் சிற்பம் செய்யும் கலையை கற்றுக் கொடுக்க செய்தார். மேலும் தன்னம்பிக்கை கலைக்குழுவின் தலைவி எலிசபெத் ராணி சமூக வாழ்வியல் குறித்த விழிப்புணர்வை மாணவர்களுக்கும் அருள் சகோதரிகளுக்கும் பொம்மலாட்டம் மூலம் செய்து காட்டினார். இந்த நிகழ்வின் போது கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் மாணவர்களுக்கு விழிப்புணர்வை உரையாற்றினார். இந்த விழாவில் நம்ம ஊரு சிலம்பம் நிறுவனத்தின் நிறுவன தலைவர் அகமது உசேன் மற்றும் நிர்வாகி நிறுவன் சக்கரவர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் புதுவை மக்கள் நலன் இயக்கத்தை சார்ந்த தலைவி மகேஸ்வரி மற்றும் செயலாளர் பவானி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களை ஊக்கப்படுத்தினர். இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆண்டவர் அறக்கட்டளையின் தலைவர் முத்துராமன் செய்து கொடுத்து மாணவர்களுக்கு உதவி செய்தார். மாணவர்கள் புதுச்சேரியின் பாரதியார் அருங்காட்சியகம், பாரதிதாசன் அருங்காட்சியகம் ஆகியவற்றை பார்வையிட்டு பாரதிதாசன் குறித்தும் அறிந்து கொண்டனர். புதுச்சேரி தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக உழவர்கரை தொகுதியில் பொதுக்குழு கூட்டம் வழக்கறிஞரும் கட்சி நிர்வாகியுமான சசிபாலன் தலைமையில் நடைபெற்றது.
புதுச்சேரி உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் முன்னிலையில் கட்சியில் இணைந்தார். இந்த நிலையின் தொடர்ச்சியாக தொகுதிக்கு உட்பட்ட மூலகுளம் பகுதி அருகே சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் தொகுதி செயலாளர் ராஜசேகர் முன்னிலை வகித்தார். மேலும் நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பொறுப்பாளருமான சாமிநாதன் மற்றும் மாநில நிர்வாகிகள் புதியவன், நிரஞ்சன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். மேலும் நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சமூக சேவகி முனைவர் லாவண்யா நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் சமூக சேவகி முனைவர் லாவண்யா பிறந்தநாள் விழா அவரது ஆதரவாளர்களால் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் சமூக சேவகி முனைவர் லாவண்யா கலந்து கொண்டு பிச்சைவேரன்பேட் பகுதியில் டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து கேக் வெட்டி பொதுமக்களுக்கு சிக்கன் பிரியாணியும் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து தக்கக்குட்டை பகுதியில் பால் பாக்கெட், பிரெட் பாக்கெட்டும் வழங்கினார். தொடர்ந்து மேரி உழவர்கரை பகுதியில் பெண்களுக்கு புடவைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுநகர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். ஜே நகர் மற்றும் பாவாணர் நகர் பகுதியில் பொதுமக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. இதேபோல் தொகுதியின் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முனைவர் லாவண்யா ஆதரவாளர்கள் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மாறிவரும் நவீன உலகிற்கு ஏற்ப ஜனநாயக அமைப்புகளும் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் புதுச்சேரி மாநிலத்தை ஒரு முன்னோடியாக மாற்றும் நோக்கில் இந்தியாவின் முதல் அரசியல் கட்சியாக ஏஐ பிரிவு தொடங்குவது குறித்து அறிவிப்பதில் லட்சிய ஜனநாயக கட்சி பெருமை கொள்கிறது என்று அக்கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், மாறிவரும் நவீன உலகிற்கு ஏற்ப ஜனநாயக அமைப்புகளும் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் மக்களுக்கான தேவைகளை சரியாக பூர்த்தி செய்ய முடியும். அந்த வகையில் புதுச்சேரி மாநிலத்தை ஒரு முன்னோடியாக மாற்றும் நோக்கில் இந்தியாவின் முதல் அரசியல் கட்சியாக ஏஐ பிரிவு தொடங்குவது குறித்து அறிவிப்பதில் லட்சிய ஜனநாயக கட்சி பெருமை கொள்கிறது. இந்த ஏஐ பிரிவு நவீன தொழில்நுட்பத்தை ஜனநாயகத்தோடு இணைக்கும் ஒரு முக்கிய நடவடிக்கையாகும். இது வெறும் அரசியல் மாற்றம் மட்டுமல்ல, பொது சேவையோடு தொழில்நுட்பத்தையும் இணைத்து எதிர்காலத்திற்கு தயாராகும் ஒரு முயற்சியாகும். மக்களுக்கும் தலைமைக்கும் இடையே ஒரு பாலமாக இருந்து அரசியல் செயல்பாடுகளை எளிமையாகவும் வேகமாகவும் மாற்ற இது உதவும். இந்த திட்டத்தின் மூலம் தரவுகள் அடிப்படையிலான நவீன ஆட்சி முறையை உருவாக்க லட்சிய ஜனநாயக கட்சி விரும்புகிறது. மக்களுடன் நெருக்கமான தொடர்பை பேணவும், அவர்களின் கருத்துக்களை கேட்டறியவும், வெளிப்படையான மற்றும் பொறுப்புள்ள நிர்வாகத்தை வழங்கவும் இது வழிவகை செய்யும். மேலும் புதிய தொழில்நுட்பங்களால் ஏற்படும் சவால்களை சரியாக கையாள இது உதவும். தொழில்நுட்பம் உலகையே மாற்றி வரும் நிலையில் அரசியல் கட்சிகள் வெறும் வேடிக்கை பார்க்காமல் தொழில்நுட்பத்தை முறையாகவும் நேர்மையாகவும் பயன்படுத்துவதில் முன்னிலை வகிக்க வேண்டும். புதிய கண்டுபிடிப்புகள் மக்களுக்காகவே இருக்க வேண்டும் என்பதே இந்த கட்சியின் நம்பிக்கை. இது ஒரு கட்சியின் வளர்ச்சி மட்டுமல்ல, ஜனநாயகத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சியாகவும். இந்தியாவின் பிற அரசியல் கட்சிகளும் எதிர்காலத்தை முன்னிறுத்தி இத்தகைய முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று லட்சிய ஜனநாயக கட்சியை கேட்டுக்கொள்கிறது. இந்த புதிய தொடக்கத்தின் மூலம் நவீன புதுச்சேரியை உருவாக்குவதில் தனது உறுதியான பங்களிப்பை இந்த கட்சி மீண்டும் உறுதிப்படுத்துகிறது என்று தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு கலை மற்றும் பண்பாட்டுத்துறை சார்பில் புதுவை முருங்கப்பாக்கத்தில் நடைபெற்ற நாடக தந்தை தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள் நாடக விழா 2026 புதுச்சேரி யாத்ரா கலை பண்பாட்டு சங்கம் வழங்கிய யாத்ரா சீனிவாசன் அவர்களின் அப்பன் என்னடா எனும் சமூக நாடகம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. புதுச்சேரி அரசு கலை மற்றும் பண்பாட்டுத்துறை சார்பில் நாடக தந்தை தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள் நாடக விழா ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நாடக தந்தை தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள் நாடக விழா 2026 புதுச்சேரி முருங்கப்பாக்கத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோவில் திடலில் கடந்த செவ்வாய்க்கிழமை தொடங்கியது. 8 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் பல்வேறு நாடக மன்றங்கள் மூலம் தினந்தோறும் 5 நாடகங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையான நேற்று புதுச்சேரி யாத்ரா கலை பண்பாட்டு சங்கம் வழங்கிய யாத்ரா சீனிவாசன் அவர்களின் அப்பன் என்னடா எனும் சமூக நாடகம் நடைபெற்றது.
யாத்ரா சீனிவாசன் அவர்கள் எழுத்து இயக்கத்தில் ஆதிலட்சுமி தமிழ்செல்வி தயாரிப்பில் உருவான இந்த நாடக நிகழ்வில் டாக்டர் பிரியதர்ஷினி யுவஸ்ரீ ஆகியோர் ஒலி வடிவமைப்பிலும், கலைமாமணிகள் பாண்டீஸ்வரன் மற்றும் கருணாகரன் ஆகியோர் ஒப்பனை மற்றும் தந்திர காட்சியிலும், உதவி இயக்குநர்களாக ராகுல் ஜெயபாரதியும், மேடை நிர்வாகத்தில் ரவீனா, அரிஷ்னி, ராகுல் பிரசாத், ரமணா, ராஜசேகர் ஆகியோரும் கவனிக்க, நடிகர்களாக யாத்ரா சீனிவாசன் அவர்களுடன் இணைந்து கோவிந்த், சபரி, தனஞ்சயன், புதுவை கலைநிலா கமலா, கிருஷ்ணமூர்த்தி, சிவாஜி, புதுவை தரணி, பிரசாத், விமல்ராஜ், ஜெயபாரதி, ராகுல், ரவீனா, அரிஷ்னி, அபினேஷ், ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் நடித்திருந்தனர். சமூக அக்கறை கொண்ட கதைக்கருவில் உருவான இந்த நாடகம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. நேற்று மாலை 5 மணி அளவில் நடைபெற்ற இந்த நாடகத்தை ஏராளமான ரசிகர்கள் கண்டு களித்தனர். நீங்க 2 பேரும் பண்ண கொலைக்கு சந்தானம் சரண்டர் ஆகி 2 மாசமா கடலூர் ஜெயில கம்பி எழுதிட்டு இருக்கான். விளையாட்டு வேலை கட்டுறீங்களா நீங்க? சந்தானத்துக்கு செட்டில் பண்ற வேண்டிய பணத்தை செட்டில் பண்ணி ஆகணும். 2 பேரும் கூட நடக்க மாட்டீங்களா? மீண்டும் முக்கிய செய்திகள். தலைமை செயலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். புதுச்சேரி காவல்துறையில் உதவி ஆய்வாளர் பணிக்கு நடைபெற்ற தேர்வில் ஊழல் முறைகேடு, தேர்வை ரத்து செய்துவிட்டு வெளிப்படைத்தன்மையோடு நடத்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வலியுறுத்தல். பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு வழங்க வலியுறுத்தல். 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அரை நிர்வாணத்துடன் பிச்சை எடுத்து போராட்டம். சுற்றுலா படகு இயக்க அனுமதிக்க வேண்டி சுற்றுலா படகு இயக்கும் மீனவர்கள் வலியுறுத்தல். சுற்றுலாத்துறை அலுவலகம் முற்றுகை. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.